எல்லா எடிட்டிங் ஒர்க்கையும் என்கிட்ட தாண்டா கொண்டாந்து தரீங்க. கஷ்டண்டாடி. வேலையை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நான் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன பண்ணுறது? ஏதோ உண்டு. இந்த டிசைனை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டண்டாடி. போங்கடா நீங்களும் உங்கள் டிசைனும். ஓகே இன்னும் கொஞ்சம் தான். ஓ மை காட், நல்லா இருக்குது. இன்னும் இதை விட்டு இந்த இதை கிளிக் பண்ணி இதை வந்து இங்கே இழுக்கணும். ஆமாம், கரெக்ட். ஓகே இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டோன்னா சரியாக வந்துன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்துச்சு. இதை எங்கே வை. எடிட்டிங் பண்ணணும், கிராஃபிக் டிசைனிங் பண்ணணும், என்கிட்ட வந்து கொண்டாந்து தந்துடுறானுங்க. கஷ்டம் நிறைய பண்ணிட்டு பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து நல்லா வரலன்னா மட்டும் உங்களுக்கு பிரச்சனை. அட போங்கடா, ஒன்றும் வளர மாட்டேங்குது. என்னடா கண்ணும் தெரிய மாட்டேங்குது. அட பாருங்க, கால் பண்ணுறான். ஹலோ சொல்லு, நான்தான்டா. எடிட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். நீ அனுப்பிச்சல அந்த 2 வீடியோ, அதை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ தம்ப்லைன் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ ஒரு போஸ்டர் பண்ண சொன்ன, அதையும் பண்ணிட்டுருக்கேன். வீட்டுக்கு போறியா? எப்போ வருவ? 10 நாள் ஆகுமா? ஓகே சரி, போயிட்டு வா. போயிட்டு வந்தோன்னே நான் உனக்கு அனுப்பிச்சி விடுவேன். நீ பார்த்துட்டு எப்படி இருக்குது செல்லு. அதுக்கு பிறகு துட்டத்தா. ஆமாண்டா, கையில் காசு இல்லைடா. சரி, காசு தருவானா தரமாட்டானா? ஐயா, எவ்வளோ கஷ்டப்படாது. மச்சான் கதவு தர. யாரா நீங்கள்? ஏண்டா ஒரு மனுஷனை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களாடா? நில்றா, வரேன். யாரு? எப்படியும் குமாராக தான் இருக்கும். மச்சான் கோதத்தூர் குரல் ஏதாருது. டேய் மச்சான், யாரா? பேரை சொல்றா, அப்போ தான்டா திறக்க முடியும். நான் வேலையில் இருக்கேன்டா. நான் சவுண்டே இல்லை. போயிட்டானா? டேய் அடப்பாய். டேய் மச்சான் டேய். பார்ப்போம். என்னடா அது வெள்ளையாக ஏதோ நிற்குது. என்னடா மண்டை மட்டும் தெரியுது. டேய் என்னடா அது? ஏதோ பேயா என்ன? பயமுறுத்துறதுக்கு எவனாவது பண்ணுறீங்களாடா? ஒருவேளை ப்ராங்க் பண்ணுறானுங்களோ? திறந்து பார்ப்போம் என்னதான் நிற்குதுன்னு. என்னடா வெள்ளையாக ஏதோ நின்றுச்சுடா. அடே மச்சான், நான் தான்டா. என்னடா ஊருக்கு வந்துட்டியாடா? டேய் நான் உண்மையிலுமே ஒரு விஷயத்த பார்த்தேன்டா, நீ நம்புடா. டே நான் அதை நேரில் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி எப்படி ஜகாயிடுச்சுடா. டே அது பொய் இல்லைடா, உண்மைடா, நம்புடா. டே நான் ஹாலிசினேஷன்லாம் பண்ணலடா. டே கட் பண்ணிட்டா. ஓத்தாடி என்னடா? ஐயோ
ஏய் நம்புங்கடா, அது என் வீட்டுக்குள்ளே தான்டா இருக்கு. எவனும் நம்ப மாட்டேங்கிறானே. ஐயோ, நான் சொல்லி எங்கே புரிய போகுது? எல்லோரும் ஒரு நாள் பார்ப்பீங்கள்ல, அப்போ புரிஞ்சுக்கோங்க என்னன்னு. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் என்னை பார்க்கும்போது பைத்தியமாக தான் தெரியும். ஏன்னா என் மைண்டு எல்லாமே ஒரு மாதிரி இதாகி போயிருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் ரீசெண்டாக ஒரு உருவத்தை பார்த்தேன். அது என்னால் நம்ப முடியல. அதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன். ஆனால் யாரும் நம்பலை. நான் இப்போ கூட அது வந்துருமோன்னு பயத்தில் இருக்கேன். ஏன்னா அது என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. எனக்கு அந்த சத்தம், அதோடைய ஸ்மெல் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ வரைக்கும் என் மைண்டுக்குள்ளே. அதனால் இந்த வீடியோ வரல அப்படின்னா என்னால் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நான் இறந்துருப்பேன். அதனால் என்ன செய்யறேன்னா, இந்த உலகத்தில் நிறைய மிஸ்ட்ரிங்க இருக்குது. அதுக்கெல்லாம் நாம் பார்க்காதனால தான் அது மிஸ்ட்ரியாக இருக்குது. ஒரு வேளை நாம் அதை நேரில் பார்த்தோம் அப்படின்னா அது என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் நிறைய விஷயங்கள் மறைஞ்சு வாழ்கிறனால தான் நாம் இன்றைக்கி நிம்மதியாகவே இருக்கோம். நீங்களும் தான். எல்லாம் ஒரு நாள் முடியறதுக்கு வரும். அப்போது இந்த வீடியோ இந்த உலகம் பார்க்கும். என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து ஒரு பைத்தியம்னா அதுக்கு காரணம் நான் ஒரு மென்டல் இல்னஸ் இருக்க ஒரு ஆள். அந்த சத்தம் கேட்குது. உலகத்தில் பல மர்மமான விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச கதை தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சனால என்னால் இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியல. அதனால் என் வாழ்க்கையை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.